சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு நடந்தது இது பாத்தீங்களா? இது இந்த கொடுமை எங்க இருக்குதா? அது எழுதுங்க முதல்ல. எவ்வளவு தூரம் நடந்தது? என்ன கொடுமை மட்டும் நீங்க எழுதுங்க. இது வரைக்கும் இதெல்லாம் நடந்ததுதா? என்ன பண்ணிக்கிறீங்க? இவ்வளவு சொல்லி அதை சொல்லிட்டு அப்புறம் நாங்க சொல்றேன் பிரச்சனை. சபாநாயகருடன் சபை ஆரம்பித்தவுடன் சபாநாயகரிடம் 2 நாளுக்கு முன்பு கேட்டதை போலவே இன்றைக்கும் கேட்டோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மானியம் தாக்கல் செய்கின்ற போது அதில் விவாதிப்பதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் இங்கே அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டோம். பேசுவதற்கே அனுமதிக்கவில்லை. இதை சொல்வதற்கு கூட அனுமதிக்காமல் பாதியோடு நிறுத்திவிட்டு உடனடியாக காங்கிரஸ் கட்சியை கூப்பிட்டார்கள். காங்கிரஸ் கட்சியும் அவர்கள் பேச அனுமதிக்கவில்லை. பிறகு முஸ்லீம் லீக் கட்சியை கூப்பிட்டார்கள். அவரையும் பேச அனுமதிக்காமல் சபாநாயகர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். என்ன பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் தினந்தோறும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். சொன்ன தீர்ப்பை நான் மாற்ற மாட்டேன். வெளியிலே உறுப்பினர்கள் என்னை பற்றி மிகவும் தரைக்குறைவாக பேசுகிறார்கள் என்று பதிவு செய்கிறார். தரைக்குறைவாக பேசுகிறார்கள் என்று சொல்லி அவரை தரைக்குறைவாக பேசுகிறார் என்று பதிவு செய்தாலும் பரவாயில்லை. உறுப்பினர்கள் தரைக்குறைவாக நடந்து கொள்கிறார் என்று உறுப்பினர்களையும் தரைக்குறைவு என்று சொல்லி பதிவு செய்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்களை பெயரை சொல்லி எவரோர் பத்திரிகையில் எழுதுகிறார். சபைக்கே வரவில்லை. சபைக்கு வராமல் இருந்து வெளியிலிருந்து தன்னை பற்றியும் தீர்ப்புகளை பற்றியும் தவறாக எழுதுகிறார் என்று அதையும் பதிவு செய்கிறார். உடனடியாக உறுப்பினர் பெரியசாமி அவர்கள் எழுந்து, நீங்கள் கேட்கிறோம், நாங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுடைய தலைவர் பெயரை சொன்னீர்களே, நீங்கள் பதில் சொல்வதற்கு எங்களுக்கு அனுமதித்தார்கள் என்று சொல்லுகிறோம். இல்லை, சொன்ன தீர்ப்பு சொன்னதான், நீங்கள் உங்களை அமைதியாக அமருங்கள் என்று சொல்லி நேரடியாக மானிய கோரிக்கைக்கு சென்று விட்டார்கள். சார், இப்ப திமுக தலைவரை பத்தி அவர் சபாநாயகர் சொல்லும் போது அவர் பத்திரிகைகள் விமர்சிக்கிறாரு. அவைக்கு வந்தா அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் விளக்கம் தர தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவரு. பத்திரிகை எத்தனை முறை தலைவர் அவர்கள் சொன்னால் எனக்கு இருக்கை வசதி செய்து தாருங்கள், நான் சபைக்கு வருகிறேன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் இந்த வசதி செய்து தரவில்லை. இதெல்லாம் நீங்க தலைவர்கள் கேட்டீங்கல்ல. இப்போ அவங்க இதுக்கு முன்ன ஓ பன்னீர்செல்வம் என்ன சொன்னாரு? பத்திரிகைகள் உள்ளதெல்லாம் இங்க பேசக்கூடாதுன்னாரு. இவங்க பத்திரிகைகள் இங்க எப்படி பேசுறாங்க? இன்னைக்கே நீங்க சொல்லாது. நீங்களே திருப்பி எங்களை கேளுங்க. நீங்க சொல்லாதீங்க. அவங்க கேட்கிற பதில் சொல்லாதீங்க. சபாநாயகர் என்ன சொன்னாருன்னா, வெட்டு தீர்மானங்கள் அப்படின்னு கேட்டாரு. சபையில் இருக்கையில் யாரும் இல்லை, அதனால நேரடியா மானியத்துக்கு. ஆமா, இல்ல நாங்க புறக்கணிக்கல. அவங்க எங்களை அனுமதிக்கவில்லையா? பேசுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை. எங்களுடைய தலைவர் பெயரை குறிப்பிட்டு சொல்கின்ற பொழுது எங்களுடைய மறுப்பை அங்கே தெரிவிப்பதற்கு வாய்ப்பு தரவில்லை. ஏற்கனவே ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இதுபோல் வெளியே அனுப்பி சபாநாயகர் அவர்கள் அந்த உறுப்பினர்களை வெளியே அனுப்பினார்கள். ஆனால் கலைஞர் பிறகு சபைக்கு வந்த பிறகு இன்றைக்கு இருக்கிற நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்களை நேரடியாக அறைக்கு சென்று அவர்களை அழைத்து வர சொல்லி அழைத்து வந்து அந்த விவாதத்தில் கலந்து கொள்ள வைத்தார் கலைஞர் அவர்கள். ஆனால் இவரிடம் 3 நாட்களாக கேட்கிறோம். ஆனால் அனுமதி இல்லை. சொன்ன தீர்ப்பு சொன்னதுதான் என்று சொல்றேன். சபாநாயகரோட உணர்வை வெளிப்படுத்துறேன். நான் கெஞ்சி பார்த்திருக்கேன், பல முறை நான் கெஞ்சி பார்த்துட்டேன். மனம் நொந்து போய் தான் இந்த நடவடிக்கை எடுத்தேன். சபாநாயகர் அவையை ஒருதலை பட்சமாகத்தான் நடத்துறாரு, திட்டவட்டமா. காரணம் என்னன்னா, எங்கள் மீது குற்றச்சாட்டு சொல்கின்ற பொழுது எங்களுக்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு வாய்ப்பே தரவில்லை. நீங்க பத்திரிகையாளரை பாக்குறீங்க, அதைத்தான் நாங்க கேட்கிறோம். பத்திரிகையில் வர்ற செய்தியே நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு அவையில சொல்றாரு. அப்புறம் பத்திரிகையாளர் உட்கார்றதுக்கு எதுக்கு இடம் கொடுக்கிறாரு உள்ள அவையில? அதுதான் கேக்குறான். முதலமைச்சர் ஒரு சபாநாயகர் நீங்க தான் பாருங்க, சட்ட ஒழுங்கு எங்க இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு உங்களை இங்க நாமக்கல் கவிஞர் மாளிகையில விட்டது மாதிரி இப்ப எங்களையும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டுருவாங்க. நீங்க சொல்லுங்க. அதை சபாநாயகர் முதலமைச்சர் வரும்போது எந்திரிக்க கூடாது.